அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நான் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இப்போ தான் நம்ம குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தோம். அந்த அதிசாரமாக போன குரு இப்போ திரும்ப வக்கர நிலையில் திரும்பவும் மிதுன ராசிக்கே வரப்போகிறார். அந்த வக்கர நிலையில் குரு சஞ்சாரம் செய்கின்ற போது எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசியும் பெறும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2ஆம் தேதி, அதாவது 18/11/2025 அன்று அதிசார நிலையில் சென்ற குரு பகவான் வக்கர கதியில் திரும்ப வருவார். கடகத்திலேருந்து மிதுனத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடியவராக இருப்பார். அந்த வக்கர நிவர்த்தி எப்போ ஆகும்னா பங்குனி மாதம் 3ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு திரும்பவும் குரு பகவான் நேர்கதியில் வருவார். அப்போ இந்த ஒரு 3 மாதம் 120 நாட்கள் சராசரியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்வார். அதே திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 அன்று குரு பகவான் வக்கர கதியை தொடங்குகிறார். அதே 11ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 அன்று 26 குரு பகவான் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்வதை நிறுத்தி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குவார். அந்த நேரத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பார். அப்போது பொதுவாக ஒரு விதி இருக்குது, குரு பகவான் ஒரு ராசியில் குறைந்தபட்சம் 1 வருஷம் இருந்து பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது தான். ஆனால் இந்த தடவை குரு பயிற்சியில் ஒரு 3-4 மாதங்கள் இந்த மாதிரி அதிசாரம் வக்கர நிலை இதிலெல்லாம் போயிடுச்சு. அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி, வக்கர பயிற்சி இதெல்லாம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பதிவோட நோக்கம். உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ நம்ம நேராக நடந்து போகிறோம் ரோட்டில், நம்ம வேகமாக நடக்கலாம், மெதுவாக நடக்கலாம், நமக்கு எதிர்த்தாப்பில் வர்ற அந்த டிராஃபிக்கை பார்த்து நம்ம வசதியாக நடந்து போகலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பின்னோக்கி நடக்கிறோம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்கு வச்சிருந்தாலும் நம்மளோட நடையில் ஒரு தயக்கம் இருக்கும், தைரியமாக நடக்க முடியாது, நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்குன்னு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். நம்ம வேகமாக நடக்க முடியாது, நம்ம காலே நம்மளை தடுக்கும். அப்போது நம்முடைய சாதாரண நடைக்கும் பின்னோக்கி நடக்கின்ற போது ஏற்படுகின்ற சிரமங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த வக்கர நிலையில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுனா அந்த கிரகமும் கொஞ்சம் ஒரு விதமான தடுமாற்றம். உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்யும் போது நீச்சமான பலனை தருவார். ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற பலனையே தருவார். பகை பெற்ற கிரகம் நட்பு பலனை தருவார். நட்பு பெற்ற கிரகம் பகை பலனை தருவார். அதே நேரத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து இந்த மாதிரி வக்கர கதியில் சஞ்சாரம் செய்தாரேனால் அவர் உச்சமான பலனை தருவார். இதெல்லாம் வக்கர கதியில் வரும்போது ஒரு கிரகம் எப்படி தடுமாறி பலன்களை தருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணங்கள். இப்போ குரு வக்கர கதியில் 3 மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார். நவம்பர் 11லேருந்து திருக்கணிதப்படி மார்ச் 11ஆம் தேதி வரை அவர் வக்கர கதியில் 2 ராசிலையும் சஞ்சாரம் செய்வார். கடக ராசியில் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் மிதுன ராசிலையும் கொஞ்ச நாள் சஞ்சாரம் செய்வார். இந்த மாதிரி வக்கர கதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது 2 விஷயங்கள், குருவோட காரகத்துவமான சில விஷயங்கள் மாறுபடும்.
அதே நேரத்தில் குரு மிதுன ராசிக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவகம் மாறி கடகராசியில் இருக்கிற பாவகமாக மாறும், குருவோட பார்வை மாறும். அதனால் இந்த குரு வக்கர பலன்கள் அப்படிங்கிறது குருவோட நம்பகத்தன்மை. நான் ஜாதகருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வக்கர கதியில் போகிற குருவோட பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நம்பகத்தன்மையில் ஒரு சந்தேகம் வரும். யாரையும் அவ்வளோ எளிதாக நம்ப மாட்டாங்க, எல்லார் மேலேயும் சந்தேகப்படுற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட மனோபாவம் மாறும். தன்னோட சுயமதிப்பு, தனக்கு மதிப்பு அதிகமாக இல்லை, நம்மளை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும். சில சமயங்களில் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியாகவும் இருக்கும். தங்களையே உயர்வாக நினைத்து கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக மத ரீதியான கேள்விகளை அதிகமாக கேட்குற ஒரு தன்மை ஏற்படும். அது உள் மனதிற்குள்ள அவங்களுக்கு எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி தொழில் மற்றும் உறவுகள் சம்பந்தமான சில மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ஏற்படும். சிலருக்கு அது வளர்ச்சியாக இருக்கலாம், சிலருக்கு அது கடினமான பாதகமாக இருக்கலாம். அப்போ இந்த குரு பகவான் 12 ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம குரு வக்கர கதியில் சஞ்சாரம் செய்யும்போது, அதுவும் கடகராசியிலையும் மிதுன ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டம் 120 நாட்கள் கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். நவம்பர் 11ஆம் தேதி 2025க்கு பிறகு அதிசாரமாக சஞ்சாரம் செய்த குரு பகவான் வக்கர கதியில் கடகராசியிலேருந்து மிதுன ராசியை நோக்கி செல்வார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு கடகராசியிலேருந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். ஆகவே 120 நாட்கள் மிதுன ராசியில் வக்கர கதியிலும் ஒரு 20-25 நாட்கள் கடகராசியில் வக்கர கதியிலும் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கின்றார். இது கும்பராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும்? கும்பராசியை பொறுத்தவரை குரு பகவான் கோச்சாரப்படி 5வது வீடு என்று சொல்லப்படுகின்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். நல்ல இடம் குருவை பொறுத்தவரை. அதன் பிறகு அதிசாரமாக கடகராசியில் சஞ்சாரம் செய்தார். அதுவும் நல்ல இடம்தான். குருவை பொறுத்தவரை 5, 6 எல்லாமே நல்ல இடங்கள் தான். வேலையில் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு இடம். இப்போ 6வது வீட்டிலிருந்து 5வது வீட்டை நோக்கி செல்ல போகிறார். அதுவும் 5வது வீடு குருவுக்கு நல்ல பலனை தருகின்ற அந்த காலகட்டத்தில் குரு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். அதே மாதிரி கடகராசியில் உச்சம் பெற்ற குரு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கின்றார். ஆகவே இந்த ரெண்டுமே பொறுத்தவரை கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. 5வது இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரர்களை பற்றி சொல்லக்கூடியது. அதே மாதிரி 6வது இடம் அப்படிங்கிறது கும்பராசியை பொறுத்தவரை வேலை, தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது. அப்போது முதல்ல ஒரு 25 நாட்கள் 6வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது கொஞ்சம் தொழிலில், வியாபாரத்தில் கஷ்டங்கள், சங்கடங்கள், மன அழுத்தம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை செய்கின்றவர்களுக்கு வேலை விஷயமாக ஒரு அழுத்தம் இருக்கும். நம்ம இந்த கம்பெனியில் வேலை பார்க்கலாமா, இல்லை வேலையை விட்டு வேற எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள்லாம் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். கும்பராசியை பொறுத்தவரை இந்த குரு அதிசாரம் அப்படிங்கிறது சுமாரான பலனை தான் தரும். ஏன்னா அதுவும் முதல்ல 25 நாட்கள் நவம்பர்லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உச்சமாக இருக்கின்ற இடம். அந்த இடத்துல வக்கர பலன் அப்படிங்கிறது வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக அரசாங்கத்தின் மூலமாக
தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களில் ஏதாவது ஒரு கெடுபிடிகள் இருக்கலாம். அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய ஏதாவது வரி அல்லது அவர்களுக்கு காட்ட வேண்டிய கணக்கு போன்ற விஷயங்களில் கொஞ்சம் தாமதப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்தோட அபராதங்களை செலுத்துகின்ற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். அப்போது இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு முதல்ல 25 நாள் கடகராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது வேலை விஷயமாக சின்ன சின்ன பிரச்சனைகள், தொழில் சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமாக நமக்கு பணம் கொடுக்க வேண்டியவன் தாமதப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி 7வது வீட்டுக்கு 12வது வீடான 6வது வீட்டில் குரு இருக்கிறதுனால குடும்பத்திலும் சின்ன ஒரு குளறுபடிகள், மன அழுத்தம், நம்ம வியாபாரத்தில் இருக்கிற அந்த சங்கடங்கள் குடும்பத்தில் எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பண விஷயமாக நம்ம வாங்கின கடனுக்கு எதிரிகள், பகை போன்ற விஷயம், வம்பு வழக்குகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக கும்பராசியை பொறுத்தவரை இருக்கும். ஒரு 25 நாள் தான். அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு குரு பகவான் போனோன்னு பூர்வ புண்ணியஸ்தானம், அந்த இடத்துல மனசு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது சின்ன சின்ன கவலைகள், வருத்தங்கள் ஏற்படலாம். குழந்தைகள் விஷயமாக அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய திருமணம், அவர்களுடைய புத்திர பாக்கியம் போன்ற விஷயங்களில், அவர்களுடைய வேலை, அவர்களுடைய வியாபாரம் போன்ற விஷயங்களில் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்து ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் அது இந்த காலகட்டத்தில் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. பெண்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய புத்திர பாக்கியம் தாமதப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வயிறு, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் கட்டாயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு அவர்களுடைய நுரையீரல், இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து செல்லும். இந்த 120 நாளும் பெரிய அளவில் கும்பராசிக்கு நன்மைகள் வராது என்றாலும் அவ்வப்போது எதிர்பாராத திருப்பங்களாக சில நல்லவைகளும் நடக்கக்கூடும். மொத்தத்தில் இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் தங்களுடைய முயற்சிகளை, தங்களுடைய மன அழுத்தங்களை, தங்களுடைய கோபதாபங்களை குறைத்து கொள்ள வேண்டும். ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அதை அனுசரித்து போகின்ற சூழ்நிலை தான் நல்லது. இந்த நேரத்தில் நம்முடைய நியாயங்களை பேசி நம்ம மேலும் சிக்கலைகளை உருவாக்கக்கூடாது. பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். நமக்கு நேரம் சரியில்லாத போது நாம் மௌனமாக இருப்பதே பெரிய அளவுக்கு நன்மைகளை தரும். கும்பராசியை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.